அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான, ரொம்ப சுவையா உள்ள நல்ல சூப்பரான மீன் வறுவல் தான் பார்க்க போறோம். நான் கடல் மீன் தான் எடுத்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. 1/2 கிலோ மீன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வறுவலுக்கு தேவையான மசாலா பார்த்தலாம். வறுவலுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். இதுக்கு 15 வரமிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரே ஒரு பூண்டு பல், 10 சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம், தேவையான அளவு கல் உப்பு எடுத்துக்குவோம். இது அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். நீங்கள் மிளகாய் இல்லை மிளகாய் தூள் வச்சுருந்தா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நல்லா உரப்பு உள்ளதுன்னா 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதை போட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம். அம்மியில் அரைச்சிக்கலாம், இல்லாட்டினா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வறுவலில் சேர்த்துக்கலாம். மசாலா போட்டாச்சு, நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டாச்சு. மசாலாலாம் நல்லா தடவி ஒன்று ஒன்றா எடுத்து மசாலாலாம் நல்லா தடவி வச்சிடலாம். ஃபுல்லாக எல்லாத்துலேயும் தடவி எடுத்துங்க. உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கலன்னா பூண்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்துலேயும் பெரட்டி எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா பெரட்டி அமுக்கி வச்சாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கிறதுனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். வெளியிலே வச்சு ஊற வச்சு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். நல்லா 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். தேவையான அளவு ஆயில் போட்டுக்குங்க. எண்ணெய் சட்டியில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எண்ணெய் சட்டியில் போட்டு எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம். இந்த அளவு போட்டால் போதும். ஒரு 5 நிமிஷம் வச்சு பரட்டி எடுத்துக்கலாம். தோசைகளில் வறுக்கிறது பிடிக்காதுன்னா நீங்கள் எண்ணெய் சட்டியில் போட்டுக்கிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வறுக்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. நல்லா வேகட்டும். லைட்டாக நல்லா வாசம் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்து நம்ம மீன் வறுவல் சூப்பராக மணக்க ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.